சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்தவுடன் பாஜகவிலிருந்து சில உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள். நயினார் நாகேந்திரன் அப்படி பரபரப்பாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. எப்படி திமுக ஆட்சி அமைய போகுது தமிழ்நாட்டில், திமுக தலைமையிலான ஒரு அரசில் எப்படி பாஜகவுடைய உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே குழம்பிட்டாங்க. பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ச்சியாக அவங்க மேடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அணியில் குழப்பம் இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. உங்கள் கட்சிக்குள்ளே உங்கள் அணியில் குழப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்கு பதிலாக பாருங்கள், திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையில் முட்டல் இருக்குது, மோதல் இருக்குது, இதையே சொல்லி காலம் கடத்திட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற ராஜ்யசபா தேர்தலில் திமுக ஆதரவோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒருவர் போட்டியிட போகிறார் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அந்த அறிவிப்பு எதை உணர்த்துகிறதுனா, திமுக அணியில் தான் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் மட்டுமல்ல, கடந்த 2 தேர்தல்களாக போட்டி போடக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுக அணியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் இணைஞ்சிருக்கு. பல இன்னும் சின்ன சின்ன கட்சிகளும் திமுக அணிக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான ஒரு அரசு தான் அமையப்போகுது. அதில் எப்படி பாஜகவினுடைய அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஒருவேளை அவர் எடப்பாடி தான் முதல்வர் ஆவார், ஆகவே நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு இதுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் தனித்து அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப போகக்கூடிய எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. ஆனால் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, அமைய இருப்பது என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குழப்பம் அடைவது யார்? நீங்களும் குழம்பி, தமிழ்நாட்டு மக்களையும் குழம்பி, தமிழ்நாடு அரசியல் களத்தையும் ஒரு குழப்பமாக இன்றைக்கி மாற்றி கொண்டிருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி தான் இன்றைக்கி உண்மையிலே குழம்பி இருக்கிறது. நீங்கள் முதல்ல பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அமைய போகிறதா அல்லது என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் அமைய போகிறதாங்கிற ஒரு முடிவுக்கு முதல்ல வந்துக்கிட்டு அமைச்சரவையில் பாஜக இடம்பெறுமா இல்லையா அப்படிங்கிறத பேசலாம். பல பேரோட எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த அணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்கள் அணிக்கு யார் தலைமை ஏற்கிறது? நாளைக்கு ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக எடப்பாடி வருவாரா அப்படின்னா எங்களுக்கே இன்னும் தெரியல அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய ஊடகங்கள்கிட்ட பதில் சொல்லாமல் நழுவி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு குழப்ப கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய திமுக அணியை தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல கட்சிகள் திமுக தலைமையிலான அந்த அணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்திரத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தினுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற தேர்தல் தான். அப்படின்னா என்ன பண்ணணும்? நிச்சயமாக பிஜேபியை தமிழ்நாட்டில் நேரடியாகவோ கொள்ளைப்புறமாகவோ உள்ளே விடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை கூட்டிகிட்டு வரக்கூடிய அதிமுகவையும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி ஊடகங்களே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைத்தள கழுவி ஊற்றுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக அப்படின்னா என்னன்னா அதிமுக அல்ல, அது அமித்ஷா திமுக அப்படின்னு மாறி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியிடம் அடகு வைக்கிற ஒரு அணியாக அதிமுக பாஜக அணி என்பது இருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியும். ஏற்கனவே தமிழக மக்களுடைய நலன்கள் பறிபோய் கொண்டிருக்கிற போது அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத எடப்பாடி தான் பிஜேபியை கூட்டிகிட்டு வர்றாரு. பிஜேபி அதிமுக அணியை தமிழ்நாட்டில் ரொம்ப தெளிவாக இருந்து தோற்கடிப்பாங்க. இன்றைக்கி விஜய் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சு என்பது திமுகவை குறிவைத்து தான் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு நலன்களை திட்டமிட்டு பறித்து கொண்டே இருக்கக்கூடிய பாஜகவை ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாரு. அப்படின்னா மறந்து பேசாமல் இருக்காரா அல்லது தெளிவாகவே பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து பேசாமல் இருக்கிறாரா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. அப்போ பாஜக அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக விஜயும் புறக்கணிப்பது என்கிற முடிவில் தான் இருக்காங்க. வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழக நலன்களை பாதுகாப்பதற்கும் போராடி பெற்ற உரிமைகளை உறுதி செய்வதற்குமான தேர்தலாக தான் இருக்கிறது. அடுத்தடுத்து களங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது, காட்சிகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தல் முடிவு என்பது உறுதியாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அளிக்கிற தீர்ப்பாக பாஜகவையும் அதை சுமந்து வருகிற அனைத்து அரசியல் கட்சிகளையும்
தீர்மானகரமாக புறக்கணிப்பது என்பதுதான் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்க்க போகிறோம்.